வெல்கம் டு ஃபேஷன் டாட் சேனல். ஜென்ஸோட ஷர்ட் கட்டிங்கை நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர் மூலயமா லேசர் மிஷினில் எவ்வளோ ஈஸியாக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை கொடுத்துட்டு ஃபிட்டிங் ஸ்டைலு அண்ட் பாட்டம் ஃபோல்டிங்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு மெஷர்மெண்ட்ஸை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கிளாத்தை வந்து நம்மளுடைய லேசர் மிஷினில் விரித்து போட்டுட்டு அதோடைய லேஸ் செட் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ இது கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பகுதி எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யோக் போர்ஷனை வந்து பேக் சைடு அட்டாச் பண்ணணும். ஸோ யோக் நம்ம 2 கட்டிங் வந்திருக்கும். அந்த கட்டிங்கில் பேக் போர்ஷனை கீழே வச்சுட்டு மேலே ஒரு பகுதி அதுக்கு அடியில் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு 2 யோக்கை வச்சு அட்டாச் பண்ணி நம்ம இந்த மாதிரி பைண்டிங்காக ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டை எடுத்து காஜா ஃபோல்டிங் போர்ஷன்ஸை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது இன்பில்டாகவே நம்மளதில் காஜா மெஷர்மெண்ட்டுக்கான அலவன்சஸ் வந்துடும். அதனால் நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் நம்ம மடிச்சு அடிச்சிங்கனாலே போதும். ஒரு சில நம்ம வந்து பட்டி நம்ம தனியாக செப்பரேட்டாக கொடுப்போம். இது வந்து நம்மளுக்கு இன்பில்டாக ஃபோல்டிங்காக ஆப்ஷன் வரக்கூடிய ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணனால இன்பில்டாகவே நம்ம ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவை நார்மலாக மடிச்சு அடிச்சுக்கலாம். ஸ்லீவ் ஃபோல்டிங் எல்லாமே. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்லீவ்ஸு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர்ஸை அட்டாச் பண்ணிடலாம். ஷோல்டர்ஸை அட்டாச் பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம பைண்டிங் ஸ்டிச்சிங் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான காலர் கேன்வாஸை எடுத்துக்கலாம். இது நம்ம ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்கக்கூடிய கேன்வாஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அந்த கேன்வாஸை நம்ம முதல்ல இந்த மாதிரி ஷர்ட் காலருக்கு ஏற்ற மாதிரி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம காலரையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்மளுடைய பாடி பீஸோட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கீழே வந்து பாட்டம் மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய சைடு அலவன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நம்ம 1/2 இன்ச் தான் கொடுத்துருப்போம். அதனால் அந்த 1/2 இன்ச்சுக்கான சைட் ஜாயினிங் பண்ணிருக்கு முன்னாடி ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிடலாம். நம்மளுடைய அட்டாச்சிங் அலவன்சஸ் எல்லாமே எவ்வளோ கொடுத்துருக்கோமோ 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு அப்படியே நம்ம அதை அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச்சிங் முடிச்சதுக்கப்புறம் பாக்கெட் வச்சுக்கலாம். பாக்கெட் நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்டான சைஸஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கட் பண்ணி அதை வந்து நம்மளுடைய அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சஸ்லேருந்து இந்த விட்த் வந்து அதாவது காஜா பட்டியிலேருந்து 2.5 இன்ச்சஸ் பிரெத்தில் நம்மளுடைய பாக்கெட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாக்கெட்டும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம சைடு ஸ்டிச்சிங் போட்டுடலாம். சைடு ஸ்டிச்சிங் போடுறது பாருங்கள், இந்த மாதிரி பைண்டிங்காக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்டா போதும். நம்ம ஷர்ட் பேட்டர்ன் கட்டிங் போட்டது ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரியான ஃபிட்டிங் ஸ்டைல் வேணுமோ, எந்த மாதிரியான ஃபேப்ரிக்கை எப்படி கட் பண்ணணும், அது எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஷர்ட்டோட ஃபிட்டிங் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான கட்டிங் வீடியோஸ் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். Thanks for watching.